ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 12 மார்ச் 2024. बाबा சொல்றார், कभी व्यर्थ संकल्पों के हैमर से समस्या के पत्थर को तोड़ने में नहीं लगना. குழந்தைகளே, ஒரு பொழுதும் வீணான சங்கல்பங்கள் என்ற சுத்தியலால் பிரச்சனை என்ற கல்லை உடைப்பதிலே ஈடுபடாதீர்கள். பாபா என்ன சொல்றார், பிரச்சனைகள் என்பது பெரிய கல்லாக இருக்கு அப்படின்னா அதை வீணான சங்கல்பங்கள், அதாவது ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எதற்காக வந்தது, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனையை நான் தாக்கு பிடிக்க வேண்டும், இப்படியான வீணான சங்கல்பங்கள் என்ற சுத்தியலை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைய, அந்த கல்லை உடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏனென்றால் இந்த விதமான வீண் எண்ணங்கள் என்ற சுத்தியலால, அது சுத்தியலாகவே இருந்தாலும் கூட அந்த கல்லு உடைய போறது ஒன்றும் இல்லை. பாபா சொல்றார், அபியே மஜ்பூரி கர்னா சோடோ பேகம்பூர் கா பாத்ஷா பனோ. பாபா சொல்றார், இப்பொழுது இந்த பிரச்சனையை நீங்கள் உறுதியாக ஆக்குவதை விட்டுவிடுங்கள். மற்றபடி கவலையற்ற ஊருக்கு சக்கரவர்த்தியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். நான் ஆத்மா கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற நிலைக்கு நீங்க போயிடுங்க. பிரச்சனையை பெரிதாக ஆக்க வேண்டாம், அதற்கு அதிகமாக சக்தியை கொடுக்க வேண்டாம் என்று பாபா சொல்றாரு. तो न समस्या का शब्द होगा, न बार बार समाधान करने में समय जाएगा. அதனால் எப்பொழுதுமே பிரச்சனை பிரச்சனை என்ற வார்த்தையும் நாம சொல்லவும் வேண்டாம், அல்லது அடிக்கடி அந்த பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனையை நான் சமாதானம் செய்கின்றேன் அல்லது சமாதானம் ஆக்குவதிலே, அதாவது தீர்வு காண்பதிலே நேரத்தை இழக்கவும் வேண்டாம். அதில் பிரச்சனை என்ற வார்த்தையை சொல்லவும் வேண்டாம், பிறகு அதற்கு தீர்வு அல்லது சமாதானம் நிவாரணம் காண்பது என்பதிலே சமயத்தை இழக்கவும் வேண்டாம். இது ரெண்டுமே செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நான் கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற நிலைக்கு சென்று விடுங்கள் என்று பாபா சொல்றாரு. यही संस्कार पुराने आपके दास बन जाएंगे, वार नहीं करेंगे. இப்போ இந்த பழைய சமஸ்காரங்கள் தங்களுக்கு முன்னால் வேலைக்காரர்களாக ஆகிவிடும், உங்களிடம் போரிடாது, சண்டை போடாது. எப்ப நாம கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற நிலைக்கு போயிடுவோமோ அப்ப அந்த பழைய சமஸ்காரங்கள் நம்மிடம் வாலாட்டுவதற்கு வரக்கூடிய சமஸ்காரங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது நம்ம முன்னாடி அடி பணிஞ்சிரும், தாசியாக ஆகிடும்னு பாபா சொல்றாரு. तो बादशाह बनो, तख्त नशीन बनो, தாஜ்தாரி பனோ, திலக்குதாரி பனோ. எனவே சக்கரவர்த்தியாக ஆகிவிடுங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுங்கள், கிரீடம் அணிந்தவராகவும் திலகம் அணிந்தவராகவும் ஆகிவிடுங்கள். நான் ஆத்மா சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா அந்த சக்கரவர்த்தியான மகாராஜாவினுடைய அடையாள சின்னங்கள் கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனம். இது மூன்றுமே நிறைந்த கவலையற்ற சக்கரவர்த்தி நான், பாபாவின் குழந்தை என்ற ஸ்வமானத்துல இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளை வெற்றி அடைஞ்சிருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.